மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ பண்ணி. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து தெரிஞ்சு நிறைய ரூமர்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதாவது டாம் ஹாலண்ட் நடித்த ஸ்பைடர்மேன் பேட் நியூ டே ட்ரைலரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நிறைய லீக்ஸ் இருக்குது. பட் இன்னைய வரைக்கும் அது என்னன்னு தெரியல. அதனால் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நிறைய லீக்ஸ் வந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அது வந்து ஆங்கோ ஜாக்மேன் எக்ஸ்மேன் உள்ளடின்னு சீக்ரெட் வார்ஸில் வர கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து கோஸ்ட் ரைடராக இந்த படத்தில் வருவார்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டூபி மேக்யூ ஸ்பைடர்மேனும் இந்த படத்தில் வருவார்னு சொல்கிறாங்க. அதனால் சீக்ரெட் வார்ஸில் இருக்கிற மாதிரி டூம்ஸ்டேல கேமியோனா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டீவன்ஸ் தார் போன்ற ஆட்கள்லாம் மேஜர் ரோல் பண்ணுவாங்க இந்த படத்துலன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்சைடர்ஸு. அதாவது இந்த படத்தில் வந்து ஆர்டிஜி டூமா ப்ளே பண்ணுறாரு. அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதையான எடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும். இந்த டேர்ன்ஸில் வந்து நான் நிறைய மீட் பண்ணுற மாதிரி புதுசாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸு வக்காண்டா போன்ற ஆளுங்களும் இந்த படத்தில் மிகப்பெரிய மேஜர் ரோல் பண்ணுறாங்க. இந்த ரோலுக்காக எல்லாருக்கும் அதிகப்படியான சேலரிலாம் கொடுப்பாங்க. ஸ்டீவன்ஸு தார் இந்த படத்தில் தார் வந்து சாவர மாதிரி சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்சைடர்ஸு. அதாவது சில இன்டர்வியூஸில் வந்து அவர் வந்து அடுத்த படத்தில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். பட் இன்சைடர்ஸ் வந்து இந்த படத்தோட தாரை வந்து இறந்துருவார்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி டூபி மேக்யூ யூனிவர்ஸும் ஸ்டார்டிங் ஆஃப் த மூவி வந்து டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்டோரி பிளாட்ல. படத்தோட ஓப்பனிங் கிரெடிட்ஸ் போட்டு டூபி மேக்யூ யூனிவர்ஸ் அழிகிற மாதிரி எக்ஸ்மேன் வர்சஸ் ஸ்பைடர்மேன் டூபி மேக்யூ சண்டே போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கூட டூபி மேக்யூ ஸ்பைடர்மேன் கூட வித்து 2 பேர் இருப்பாங்களாம். ஒருத்தர் வந்து டாக்டர் ஆக்டோபஸ், இன்னொன்று வந்து காப்ளின். இந்த 2 பேருமே ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரினா ஆங்கோ ஜாக்மேன் இப்படின்னு எதிர்க்க ஆளானா இந்த 2 பேர் சண்டை போடுற மாதிரி. பட் 2 பேருமே அடிச்சுக்கிறாரு. 3 பேருமே தாறுமாற தூக்கி அடிக்கிறாரு எக்ஸ்மேன். கடைசியில் 2 பேருமே வந்துட்டு ஆக்டோபஸும் காப்ளின்னு இறந்துடுவாங்க. டூபி மேக்யூ ஸ்பைடர்மேன் சாவர நிலமையில டெட்பூல் வந்து என்னமோ டைம் ட்ராவலில் வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அது டெட்பூலா இல்லை லோக்கியான்னு தெரியல. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களாம் வந்து காப்பாற்றிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வந்து அந்த யூனிவர்ஸ் அழித்து சாம்பல் ஆகிற மாதிரி அடுத்த சீக்வன்ஸ் வந்து டூம் வந்து அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் நிறைய லீக்காக இருக்குது இது வரைக்கும். இந்த லீக்ஸை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்சைடர்ஸும் இது வந்து உண்மையான இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆக இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் ஒரு 5-6 மாதம் இருக்குது. இந்த படம் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1 பில்லியன் 10,000 கோடி. இன்னைய மதிப்பில் 12,000 கோடி கிட்ட வரும். இந்த படத்தில் எல்லாருக்கும் நிறைய சேலரி, அப்புறம் இந்த படத்தை எடுக்கக்கூடிய செலவு எல்லாமே சேர்த்தா 1 பில்லியன் கிட்ட வருது. அவெஞ்சர்ஸ் படம் கூட அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் கூட 400 மில்லியன் செலவு பண்ணினா அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அதுவே 400-500 மில்லியன்னா இந்த படத்தை அதோட டபுள் மடங்கு அடுத்த ரிலீஸ் ஆகக்கூடிய சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 and பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவில் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார் பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரையாலஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பீக் ஃபார்ம்ஸ் போடுறாங்க. அந்த படத்தில் வந்து பட் இந்த டூம்ஸ்டேல டூம்ஸ் ஆக மாட்டாரு. அன்னைக்கு ஐபிஎல் நம்ம சீக்ரெட் வார்ஸ் முன்னாடி ஐபிஎல் ஆனால் தாடு இறந்துருவாரு. யூனிவர்ஸ் அழிஞ்சிடும். இது 2 உண்மை ஆகிடும். 90% உண்மையாயிடும். சொன்னது லென்த் வந்து 3.5 நேரத்துக்கு மேலே. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக சொன்னாங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க.
ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், சீனு தேங்க்யூ ஃபார் வந்து வாட்சிங் மை வீடியோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது, தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெஸ்ட்டு பண்ணுங்கள். மூவி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.